காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் 2-3 வாரமாக வீடியோ போட முடியல. எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு உடுப்பிக்கு வந்திருக்கோம். உடுப்பிக்கு வந்ததுனால குக்கிங் வீடியோ போட முடியல. அதுக்கு பதிலாக நம்ம உடுப்பி ஊரை சுற்றி பார்க்கலாம். நிறைய நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்குது. அது ஒரு விளாகாக போடுறோம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உடுப்பியில் கோவில் மட்டும் இல்லைங்க, நிறைய சுற்றி பார்க்குறதுக்கும் இடங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மல்பே பீச்சுக்கு வந்திருக்கோம். சீவாக் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம பீச்சை சுற்றி பார்க்கலாம். நம்ம சீவாக் பார்க்க போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஷிப்யார்டு பில்டிங்கு. இங்கே தான் இந்த ஏரியா மங்களூர் சைடு, இந்த சைடு இருக்கிற பெரிய பெரிய கப்பல் கண்டெய்னர் எல்லாமே ரிப்பேருக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் இங்கே தான் வரும். ஷிப்யார்டோட பேக் சைடு தான் வந்து மீன்பிடி துறைமுகம் இருக்குது. நாளைக்கு நம்ம அங்கே தான் போகிறோம். மீன் பிடிக்கிறது, ஏற்றுமதி பண்ணுறது, நம்ம மீன் ஏலம் விடுறது எல்லாமே அங்கே தான் இருக்குது. நாளைக்கு அங்கே போகலாம். நடுவில் இருக்குது. நம்மளோட பேக் சைடு தான் சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம். அது வந்து போட்டிங் டைம் வந்து 9 to 5 வரைக்கும் போட்டிங் டைம் இருக்குங்க. இங்கே வந்து பெரியவங்களுக்கு 350 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 150 ரூபாயும் வாங்குறாங்க. ஏன்னா நல்லா காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஃபேமிலியோடு போனால், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தாலும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இங்கே அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகணும். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். வாங்க நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் போனோன்னா கடல், நடு கடலில் பாலத்து மேலே நிற்கிற மாதிரி நல்லாயிருக்கும். வாங்க நம்ம அங்கே போகலாம்.
சீவாக் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம மல்பே பீச்சுக்கு வந்திருக்கோம். சீவாக்கிலேருந்து நடந்து வந்தோன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம ஆட்டோவில் வந்தால் 50 ரூபா தான் கேட்பாங்க. ஆட்டோலேயே வந்துடலாம். உடுப்பியிலேருந்து பீச் வரணும்னா 7 கிலோமீட்டர் ஆகும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் கூட வந்துடலாம். 150 ரூபா தான் ஆகும். சீவாக் போகணுன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஆட்டோவில் போகலாம். மல்பே பீச்சு சின்ன பீச்சு தான். ஆனால் பசங்களை கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய கேம்ஸ் இருக்குது. இங்கே இருந்தும் ஐலாண்டுக்கு போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இங்கே இருக்கிற போட்டு கூட ஐலாண்ட் போயிட்டு வந்த போட்டு தான்.
நம்ம பஸ்ஸில் இல்லை ஆட்டோவில் வந்தால் இங்கே வரைக்கும் வரலாம். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போனால் பீச் வந்துடும்.